வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அதே மாதிரி ஏதாச்சும் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பர்டிகுலராக வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலுமே அதை வந்து நீங்கள் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் சிம்பிளாக அண்ட் கிளியராக பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அதேமாதிரி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தில் டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிஸ்க் புரியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓன் ரிஸ்கில் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து இன்றைக்கி நியூஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எந்தெந்த ரேஞ்சில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதில் இன்றைக்கி எதனா கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி, அதாவது ஃபார்காஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 26 அப்படி எண்டுக்குள்ளே வந்து 7.4% வந்து ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 2025 இந்த ரேஞ்சை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ கண்டிப்பாக இந்த ரேஞ்சை வந்து நம்ம பீட் பண்ணுவோம் அப்படின்றத எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரிசர்வ் பேங்க்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபார்காஸ்ட்டே வந்து 7.3 தான். ஸோ ஓவரால் க்ரோத் பர்சன்டேஜ் வந்து 7.4 இருக்குது இயர் ஆன் இயரு. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து 7.4ன்றது 2028 தான் இருந்தது. பட் ஆனால் இப்போவே அதை வந்து ரீச் பண்ணுறோம் நம்ம. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு காப்பாற்றுது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவதாக நம்ம நியூஸ் பார்க்க போகிறது, இன்றைக்கி நிஃப்டியில் வந்து அண்ட் சென்செக்ஸில் 50 ஸ்டாக்ஸ் கிட்ட ஃபால் ஆகிருக்கு. அதில் வந்து தேர்டு கன்சிக்யூட்டிவ் டே, அதாவது 3 நாளாக கன்சிக்யூட்டிவாக வந்து ஒரு ஃபாலை வந்து கொடுத்துட்டு இருக்கு சென்செக்ஸ் ப்ளஸ் நிஃப்டி 50. ஸோ அது என்ன ரீசன், எதுக்காக இந்த மாதிரி ஆகுது? பட் ஆனால் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து இதோட ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த மார்க்கெட்டில் கீழே விழுறதுக்கு அப்படின்றது. இன்னொன்று, இந்த ட்ரம்ப் வந்து சும்மா இல்லாமல் வெனிசுலாவை போட்டு அடிக்கிறது, அதே மாதிரி நம்மளுக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றது, இதெல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு குப்பையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த டேரிஃப்னும் போது தான் ஒரு ஞாபகம் வருது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் இருக்குது நம்மளுக்கு. அதாவது யூஎஸில் வந்து இந்த ஆள் டேரிஃப் போட்டார்ல ட்ரம்ப்பு. ஸோ அதை வந்து கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை போன வாட்டி. ஸோ அதுக்கான நாளைக்கு தீர்ப்பு வந்து வரப்போகுது. ஸோ வெள்ளிக்கிழமை என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத புரிஞ்சு நம்மளோட மார்க்கெட் வந்து மூமெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் நியூஸாக இருக்கணும் மார்க்கெட்டுக்கு அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசையாகவும் இருக்குது, எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீ போட்ட டேரிஃப் வந்து செல்லாது அப்படின்றத வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி அதெல்லாமே ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் ரீசன் வந்து டாப் கெய்னரில் பார்க்கலாம். ஸோ டாப் கெய்னரில் வந்து இன்றைக்கி டைட்டன் கம்பெனி வந்து ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்கு. 4% மேலே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தது. HCL டெக்கு ஒரு 2.5% கிட்ட அப்பில் இருந்தது. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அப்பில் இருந்தது. அதில் விப்ரோவும் வந்து ஒரு 2% கிட்ட அப்பில் இருந்தது. அதே மாதிரி டாப் லூஸில் பார்த்தீங்கன்னா சிப்லா வந்து ஒரு 4.5% கிட்ட விழுந்திருக்காங்க. இவங்க வந்து கிரீஸ் சேர்ந்த ஒரு கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி மேலே வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல். ஸோ அது வந்து சிப்லா வந்து தாக்கியிருக்கு இன்றைக்கி. ஸோ 4.5% கிட்ட வந்து சிப்லா விழுந்திருக்கு. பட் ஆனால் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட் நியூஸை மட்டும் பார்த்துட்டு போகலாம். மாருதி சுசுக்கி இதுவுமே வந்து ஒரு 2.5% கிட்ட விழுந்திருக்கு. பட் ஆனால் இவங்களோட மார்ஜின்லலாம் எதுவும் பெருசாக அடிப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு 1.5% கிட்ட டவுன் ஆகிருக்கு. இன்னும் இது எவ்வளோ விலை வைப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ செக்டார் வைஸாக பார்க்க போனால் நிஃப்டி ஐடி வந்து ஒரு 1.5% மேலே வந்து ஜம்ப் ஆயிருந்தது. அதேமாதிரி கன்சியூமர் டியூரபிளும் ஒரு 1.5% மேலே வந்து இன்றைக்கி
ஜம்ப் ஆயிருந்தது. ஃபார்மா வந்து ஒரு 0.5% தான் வந்து இன்னைக்கு ஜம்ப் ஆயிருந்தது. அதே மாதிரி நிஃப்டி ஆட்டோ, அதே மாதிரி இந்த நிஃப்டி பேங்க்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் இவங்க எல்லாருமே ஒரு 0.5%லேருந்து 1% வரைக்கும் இன்னைக்கு ரேலி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் இன்னைக்கோட இந்த மார்க்கெட்டோட பிக் மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த டைட்டன் தான். ஸோ டைட்டன் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு 4% கிட்ட வந்து இன்னைக்கு ஐ வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஷாங் குய்த்ரி, அதாவது குவார்டர் 3 வந்து இவங்களோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க எஸ்டிமேட் பண்ணதை தாண்டி இங்கே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். அதேமாதிரி புது ஸ்டோர்ஸ் வந்து 40 ஸ்டோர்ஸ் கிட்ட வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இதோட பாசிட்டிவ். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது நிறைய பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேல்யூவாக தான் இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆல் டைம் ஐஎம் அப்படி ரீச் பண்ணியிருக்கு டைட்டன் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1:10 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இந்த ஸ்ரீ அதிகரா பிரதர்ஸ் டெலிவிஷன் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணதே கிடையாதுங்க. ஏன்னா இதோட நான் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது இந்த பிஇ எல்லாமே மைனஸில் இருக்குது. இது என்ன கம்பெனி என்ன இதுன்னே தெரியல. பட் ஆனால் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து 4000% மேலே வந்து ஓவரால் இந்த 2024 60 இருந்தது, 2000 போயிட்டு மறுபடியும் இப்போ 1700 கிட்டலாம் வந்திருக்கு. இது எஃப்ஐஎஸ் விளாட்றாங்களா இல்லை இதில் ஏதாச்சும் நடக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபோக்கஸிங்கான ஸ்டாக்ல இருக்குது. அதுலேயும் இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறதால 1:10 அப்படின்ற ரீச்சில் வந்து இதை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான டேட் எல்லாமே வந்து செபி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து இதோட டேட்டை வந்து சொல்லுவாங்க அப்படின்றது தான் நம்மளோட புரிதலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1527 கோடிக்கு வந்து விற்று தான் வச்சுருக்காங்க. ஸோ அக்ரெசிவாக விற்கிறாங்க. இது எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கெல்லாம் அந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்க்குறதே விருப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, என்ன இவங்க விற்று தான் வச்சுருக்க போகிறாங்க, பெருசாக எதையுமே வந்து இவங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் மார்க்கெட் நியூஸில் வந்து நிஃப்டி 50 பற்றி பார்ப்போம். நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பன் ஆனது 26,147. ஸோ இந்த 26,147ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு. ஸோ அதுலேருந்து லோ பார்த்தீங்கன்னா 26,067 அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இன்னைக்கு ஹை பார்த்தீங்கன்னா 26,187. அதாவது 50 பாயிண்ட் இங்கிட்டும் அங்கிட்டும் தான் போயிருக்கு. ஸோ இந்த ரேலி தான். ஸோ 50 பாயிண்ட் இங்கே ஒரு அப்பு, இங்கே ஒரு டவுனு, மறுபடியும் 50 பாயிண்ட், இங்கேருந்து இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ், மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ இந்த ரேஞ்சிலே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இதோட சார்ட் பேஸில் நம்ம பார்க்கும்போதும் சேம் சினாரியோ தான். சார்ட்டில் வந்து எதுவும் பெரிய டிஃப்ரென்ஷியேட்டு கிடையாது. ஸோ எல்லாமே அந்த சார்ட்டும் அதே தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்மளோட லெவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சார்ட்டை தாண்டி அது எங்கேயுமே போகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா சார்ட்லேருந்து அது மூமெண்ட் எங்கேயுமே கொடுக்கல. சேம் சினாரியோ இப்போ இதை உடச்சிருச்சு. ஸோ அடுத்ததான் வந்து இங்கே வந்து அதை டச் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு அது மூமெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இந்த இடத்த வந்து அதை ரீச் பண்ணுதா அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து மாற்றி பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு சினாரியோ இந்த சினாரியோ தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கும் ஒரு 370 பாயிண்ட் வந்து கீழே தள்ளிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை 85,800 இருந்து இன்றைக்கி வந்து ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் புரியுது. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனது 85,331 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி லோ அப்படின்னா 84,900 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இன்றைக்கி லோவில் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கோட ஸ்விங் ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 85,000
397. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து இது ஸ்விங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால், அப்புறம் ஒரு ஸ்விங்கு. ஸோ இந்த ஸ்விங்கில் இருந்து அடுத்து அடிக்க ஆரம்பித்தவங்க தான் அடித்து கீழே இறக்குனாங்க, இறக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுவும் இந்த ரேஞ்சும் எங்கே மாறி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம அன்னைக்கு போட்ட சார்ட்டு இன்னும் வரைக்குமே அது அப்படியே தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் என்னோட புரிதலாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை இதில். ஸோ சேம் இந்த ஜோனை வந்து இது டச் பண்ணலனாலுமே அடுத்த ஜோனை நோக்கி இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உடைக்க முடியலை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும் ஃபஸ்ட்டு இது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டெக்னிக்கலை வந்து போட முடியும். ஸோ நாளைக்கு பார்ப்போம் இது இங்கே உடைக்குதா இல்லை இங்கே வந்து இறங்குதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம் மக்களே. ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து இந்த ஸ்ரீ அதிக்ராய் டிவி அப்படின்ற ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஹால் டைம் இவன் வந்து ஸ்டார்ட் பண்ணதே 2024 41 வந்திருக்கான். அப்போலேருந்து கண்டினியூஸாக இவன் வந்து ஏற ஆரம்பித்தவன் 2113 33 வரைக்கும் ஒரு ரீச்சை கொடுத்துருக்கான் ஹால் டைம் ஆகி. பட் ஆனால் இவனோட பிஇ ரேஷியோ பாருங்க மைனஸில் இருக்குது, ஆர்ஓஇ மைனஸில் இருக்குது, புக் வேல்யூ மைனஸில் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 வச்சுருக்கானுங்க. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் பெருசாக வந்து இன்வால்வ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீட்டைலர்ஸும் ப்ரொமோட்டர்ஸும் தான் இதில் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க. பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண வைக்கிறாங்க இந்த ஸ்டாக்கை. அது எப்படின்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியல. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஈவெண்ட்டு தான் இப்போ இது நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி இதோட ஃபினான்ஷியல் இயர் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி 2 கோடி 1 கோடி மைனஸ்லலாம் இருக்கானுங்க. அதாவது நெட்ஒர்க்லலாம் -10 கோடிக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி நம்பி இவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. இது யார் வச்சுருக்கானோ தெரியல. ஸோ இது ஏதோ மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி. மக்களே நம்மலாம் இந்த பக்கத்துலேயே போயிடக்கூடாது. நம்மளோட ஒரு ரூபாவும் ரொம்ப முக்கியமான காசு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட காசை நம்ம தான் பத்திரப்படுத்திக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 4.5% மேலே வந்து ஒரு அப் கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து ஒரு இந்த வால்மார்ட் அவங்களோட அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டுன்றது வந்து டிமார்ட்டோடது. ஸோ இவங்களும் வந்து ஒரு 5% கிட்ட வந்து இன்றைக்கி ரேலி பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரேக் அவுட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ரேலி தான். ஏன்னா ஹால் டைம் லோவில் வந்து நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட புரிதலாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இதுக்கான நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி சிப்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிப்லா வந்து இன்றைக்கி 4.5% கிட்ட விழுந்திருக்காங்க. பட் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இல்லை இந்த ஸ்டாக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். கன்சிடர் ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு அது கன்சிடர் ஜோனில் இல்லை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த ஐடிசி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐடிசியில் வந்து இன்றைக்கும் ஒரு கேப் டவுனில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் ஒரு 339 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. 337 ரூபா வரைக்கும் வந்திருந்தது லோ. அதாவது 350 ஓப்பன் ஆகிட்டு 337 வரைக்கும் வந்திருந்தது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான். இதில் நல்ல வாய்ப்பு ஏன் அப்படின்னா டிவிடெண்ட் ஹீல்டு வந்து 4.5% கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்து இதோட லாபம் உங்களுக்கு இல்லைனாலுமே ஒரு லாபத்தை கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி வந்து இது ரிசல்ட் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபெப்ரவரியிலேருந்து தான் இதோட ரிசல்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் ஒரு நல்ல கம்பெனி தான். இப்போதைக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் பயன்பட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி மக்களே இது ஒரு ஸ்விங் ட்ரேடு. ஸோ ஸ்விங் ட்ரேடில் டாடா கெமிக்கல் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு இன்னைக்கு. ஒரு 4%க்கு மேலே வந்து இது ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 850 கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து நான் காலையிலே பார்த்தேன். பட் ஆனால் நான் மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தேன். என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு அதில் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் போடலை. பட் ஆனால் இதோட ரேலி நெக்ஸ்ட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இது வந்து வரும் அப்படின்றது வந்து என்னோட புரிதல். ஸோ இது எங்கேயுமே சப்போர்ட் எடுக்காமல் வரணும். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கரெக்டான ஒரு யூஐயில் பாத்தில் வந்து விழுந்திருக்கு.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சதால நல்லாவே வந்து இதோட மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட் வந்து 850 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இது போகுதா அப்படின்றதையும் பார்ப்போம். செல்லிங் வேல்யூமும் நல்லாவே இருந்திருக்கு. இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் ஜோனில் இருந்திருக்கு. பையிங் வால்யூம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இது எவ்வளோ தூரம் வந்து மூமெண்ட் தருது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஐடிசியோட நம்ம இந்த டெக்னிக்கல் பார்க்கலாம். ஸோ சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி எங்கே வரைக்கும் வந்து இதோட லோ வந்து காட்டுது அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 340 கீழே வந்துருச்சுன்னா வாங்க ஆரம்பிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ 327 வரைக்கும் இது வந்து நல்லாவே வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஸோ 327 வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட அக்குமுலேஷன் ஜோன் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபர்தராக கீழே இறங்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் அக்குமுலேஷன் ஜோனாக இந்த 327 ரேஞ்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. வாரியர் எனர்ஜி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு 1.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வாரியர் எனர்ஜிக்கான சப்போர்ட் வந்து 2450 ரேஞ்சில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கிடச்சிச்சு அப்படின்னா 450 ரொம்ப லக்காக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி வந்து ஒரு 1.5% கிட்ட வந்து கீழே விழுந்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் பங்கு. பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செல்லிங் வால்யூம் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த இயரில் ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் வால்யூமை தான் கொடுத்துருக்காங்க இந்த வீக் ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி கேப் டவுன்லலாம் வந்து இன்றைக்கி இது சஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து Q3 தான். ஸோ Q3 நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஆஃப்டர் Q3 இதோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம பேசலாம். பட் ஆனால் இப்போ இது அக்குமுலேஷன் சொன்னோன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக பார்ப்போம். ஸோ இன்னையோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குறல ஒரு பெரிய ஒரு ப்ரைஸாக இருக்கும் எனக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ரொம்ப நன்றி.